பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனைக்கு வந்தவங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கரம் இந்நாளிலே உங்கள் மீது இருப்பதாக. இந்த வார்த்தைகளை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலே கூட வசனம் 20, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூரணம் 1 அல்ல, 2 அல்ல, 3 அல்ல, 4 அல்ல, 5 அல்ல, பூரணம், பரிபூரணம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஜனங்களுக்கு வாக்களித்த வாக்குத்தத்தங்கள் எப்படின்னா, 1 ஆண்டவர் சொல்லவே இல்லை, 2 மடங்கு இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன், 2 மடங்கு. அதே போலதான் இன்னொன்று வாசிக்கிறோம், நம்ம ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். அதேதான் மோசேன்னு சொல்றாரு, இந்த இருக்கிறதை பார்க்கிலும் நீங்கள் 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும்? நான் எப்பவுமே சொல்லுவேன், எல்லாருக்கிட்ட சொல்லுவேன், மனுஷனுக்கு கொடுத்தா நிறையாது, கர்த்தர் கொடுத்தா குறையாது. மனுஷன் நமக்கு கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கையிலே கூட எப்பவுமே அது குறைஞ்சிருக்காது. மனுஷன் கொடுத்தா நமக்கு எப்பவும் குறைவாதான் இருக்கும், பத்தாவது நமக்கு. தேவன் கொடுத்தா அவர் நிறைவாய் நம்ம கொடுப்பார். அல்லேலூயா. அதான் நம்ம ஏன் சொல்லுகிறது, அவர் 100 மடங்கு ஆஸ்வதிக்கிறவர், 1000 மடங்கை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறவர். நம்ம தேவன் எப்பேற்பட்டவர்? கொஞ்சமாய் கொடுத்து சந்தோஷப்பட மாட்டார், நமக்கு அதிகமாய் கொடுத்து சந்தோஷப்படுவார். நம்ம அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்கெல்லாம் இருக்கப்பட்டவங்க கொடுக்கும்போது பாருங்க, கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. இதை வாங்கிக்கும், இதை வாங்கிக்கும், இதை வாங்கிக்கும். சில பேர் வீட்டுக்கு வந்தா மளிகை பொருள் கொடுப்பாங்க, சில பேர் பணம் கொடுப்பாங்க, சில பேர் சாப்பாடு போடுவாங்க. அவங்களுக்கு எவ்வளவு செஞ்சாலும் நமக்கு திருப்தியே பத்தாது. இன்னும் செய்யணும், இன்னும் செய்யணும். அதே போல் நம்ம ஆண்டவர் கூட பரிபூரணம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்ப உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கணும், இந்த சமுதாயத்திலையும் நம்ம உண்மையா இருக்கணும், நம்ம வேலை ஸ்தலங்கள்ல உண்மையா இருக்கணும், நம்ம குடும்பத்துக்கும் உண்மையா இருக்கணும். தேவன் நம்மை உண்மை உள்ளவன் என்றுதான் நம்ம ஆண்டவர் பார்க்கிறாரு. எனக்கு அல்லேலூயா. எதில் உண்மையா இருக்கும்போது சொல்வேன், நம்ம சபைக்கு உண்மையா இருக்கணும். இப்போ தேவனுக்கு உண்மையா இருக்கிறீங்கன்னா எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவங்க கர்த்தருடைய வேதத்தை என்ன பண்ணுவாங்களா, படித்து அதன்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டு அதன்படி நடக்கிறவர்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி நடக்கிறவன் எவனோ அவன் புத்தி உள்ளவன், அவன் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டி என்ன மழை வந்தாலும் என்ன காற்றடித்தாலும் அவன் அசைக்கப்படாதிருப்பான். அல்லேலூயா. யார் அசைக்கப்படாதிருப்பான்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன் மேல் நம்பிக்கை வைத்து அதன் நடக்கிற மனுஷன். எரேமியா சொல்றாரு, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கும் போது என்ன பண்ணுவானா, மனுஷன் நம்மளை மறந்து விடலாம், மனுஷன் நம்மளை ஏமாத்தலாம், அப்ப நம்முடைய நம்பிக்கை அற்று போகும். ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. அப்போ உண்மை, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கணும், கர்த்தர் கொடுத்த காரியங்கள்ல உண்மையா இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு மோசேயை பார்த்து, மோசே என் வீட்டிலே எங்கோ உண்மை உள்ளவன். அல்லேலூயா. அன்னைக்கு அவங்க அக்கா இருக்காங்க, மிரியாமும் ஆரோன் இருக்காங்க, அண்ணன் அவங்க குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லல, மோசேவை குறித்து கர்த்தர் சாட்சி சொல்றாரு. இங்க மோசே என் வீட்டிலும் எங்கும் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. அவன் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது எல்லாரும் தான் புறப்பட்டு வராங்க. ஒரு காலகட்டத்திலே பாருங்க, ஆரோனும் மிரியாமும் என்ன பண்றாங்க, அந்த கண்டுபிடி செய்யும் போது அவங்கள துணை போறாங்க. அதுக்கு மோசே துணை போகல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் பார்க்கிறார், தேவன் கவனிக்கிறார், தேவன் விசாரிப்பார், தேவன் நியாயம் செய்வார் என்று மோசேக்கு நல்லாவே தெரியும். ஆரோனுக்கும் மிரியாமுக்கு தெரியாம போச்சுன்னா தெரியல. அதே போலதான் இந்த 12 கோத்திரங்கள் வேவு பார்க்க வந்தாங்க, புலம்புறாங்க, எல்லாரும் புலம்புறாங்க, மோசேக்கு எதிர்த்து நின்னார்களாம். அங்கே அவங்க அண்ணன் குறித்தோ அக்கா குறித்து சொல்லல, மோசேக்கு எதிர்த்து நின்னார்கள். அப்போ அவங்க அண்ணாவும் அக்கா எங்க இருக்கான்னு தெரியல, எந்த பக்கம் இருக்கான்னு தெரியல, இந்த பக்கம் இருக்காங்களோ அந்த பக்கம் இருக்கான்னு தெரியல.
ஆனா மோசேக்கு எதிர்த்தார்கள், எல்லாரும் கல்லெறிஞ்சால அவரை கொல்லணும் சொல்றாங்க. சில நேரங்கள்ல நம்ம நன்மை செய்வோம் பாத்தீங்களா, அந்த மனுஷன் என்ன பண்ணுவான், நல்லா சாப்பிட்டு திருப்தியான பின்பு பெரிய கல்லுக்கு நம்ம தலைமையில போட்டுருவான். அல்லேலூயா. எந்த ஜனங்கள் பெருமூச்சு விட்டாங்களோ, எந்த ஜனங்கள் கஷ்டப்பட்டாங்களோ, எந்த ஜனங்கள் எங்களை காப்பாத்த சொன்னாங்களோ, அந்த ஜனங்களுக்காக மோசே போய் அவங்களுக்கு கொண்டு வராரு. தேவனை கொடுத்துதான் நல்ல தேசத்துக்குள்ள அவங்க கொண்டு போறாரு. அவங்களுக்கு எந்த கஷ்டமே கிடையாது. சில நேரங்கள்ல பிள்ளைகளுக்கு நம்ம கஷ்டத்தை சொல்லாமல் வளர்த்துச்சுக்கோங்களேன், பிற்காலங்கள் அவள் ஒண்ணுமே தெரியாதவங்களே வாழ்வாங்க. அல்லேலூயா. சொத்து வைக்கிறது பெருசு இல்லை, அந்த சொத்தை காப்பாத்துறதுதான் பெருசு. இன்னைக்கு நிறைய அப்பாங்க கஷ்டப்பட்டு சொத்து சேர்ப்பாங்க, அந்த பிள்ளைகள் பாருங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க காலம் வந்த உடனே செலவு பண்றாங்க, அது வச்சுக்க தெரியாது. அதே போலதான் மோசே ஜனங்களை எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவர் கொண்டு வராரு, ஆனா ஜனங்களுக்கு அது தெரியவே இல்லை. புலம்புறாங்க, கோவப்படுறாங்க, கல்லெறிஞ்சு கொல்ல வராங்க அப்போ எந்த ஜனங்களுமே தேவனுக்கு முன்பாக உண்மையா இல்லைங்க. அதான் சொல்ற, மோசேயை தவிர யாருமே என் வீட்டிலே உண்மையாகவே இல்லை. எத்தனை பேர் நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம உண்மையா இருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் தேவனுக்கு முன்பாக கரெக்டா இருக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும் ஆசைப்படுறோம், கர்த்தரைங்களை ஆஸ்வதிக்கணும், கர்த்தரைங்களோட வரணும், கர்த்தரை குடும்பத்தை நேசிக்கணும், கர்த்தரை எல்லாம் செய்யணும், எல்லாம் நம்ம நினைக்கிறோம், தப்பு இல்லை. நம்ம தேவனை விரும்புகிற வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னதான் ஆண்டவருக்காக கஷ்டப்பட்டீங்க சொல்லுங்க. ஆண்டு கிடைக்க நம்ம சொல்றோம், நம்ம என்ன கர்த்தருக்காக நின்னோம், என்ன நம்ம கர்த்தருக்காக கஷ்டப்பட்டோம். ஒரு தூக்கத்தை கூட நம்ம தியாகம் பண்ண மாட்டேன்றோம். சர்ச்சை 6 மணிக்குன்னா பாட்டு நீங்க பாடின பாட்டுலாம் பழைய பாட்டு பாடினேன், எல்லாரும் சேர்ந்து பாடினா ஆண்டு இன்னும் மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஒரு முழுசா இருக்கு ஆராதனை என்பது, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் அது ஆராதனை முழுசா இருக்கும், அது பிளெஸிங்கா இருக்கும். நீங்க பாதியில போனீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு புரியாதவங்க. அல்லேலூயா. சர்ச்சை 6 மணிக்கு, 5 மணிக்கு இல்ல 6 மணிக்கு நம்ம சபை. அது வெயில் காலம் வேற, சீக்கிரமா வந்துருங்க, சீக்கிரம் போய் வீட்டுக்கு போயிடலாம் அல்லேலூயா. உண்மை அதான் பாட்டு இருக்க ஆலயத்துக்கு நேரமாச்சு கிளம்பலையா, ஆண்டவரை பார்க்க மனம் துடிக்கலையா, வந்திருக்காரு உன்னை பார்க்க துடிக்கிறாரு, பாஸ்டர் வந்திருக்காரு உன்னை பார்க்க துடிக்கிறாரு, ஆலயம் தேவ ஆலயம், ஆலயம் தேவ ஆலயம். அப்ப ஆலயத்துக்கு நேரமாச்சு கிளம்பலையா, உன் மனசு துடிக்கலையா, காலை ஏஞ்சி ஒண்ணு நைட்டு தூங்கும் போதே என்ன அவன் கால